Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 219. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபிய போட்டு அந்த ஃபாக்ஸி பைய அடின்னு அடிச்சு நொறுக்கி எடுத்தான்ல. பட் என்னதான் அடிச்சாலும் லூஃபியா அடங்குற மாதிரி இல்ல. திரும்பி எந்திரிச்சு நின்னு வாடா ஒரு கை பாத்திரலாமா, சுத்தி இருக்க எல்லாருமே பார்த்துட்டு அசந்துருவாங்க, என்ன இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானேன்னு. அதான் அந்த ஃபாக்ஸிக்கு செம காண்டாவும். சொல்ல போனா நம்ம லூஃபியால ஒழுங்கா நிக்க கூட முடியல. ஆனாலுமே சண்டை போடுறதுக்காக ரெடியா நிப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம டீம் ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு கை பாத்துறேன்ட்டு நிக்கிறான்ல, அதனாலேயே ஆங்கரே அவனை பாராட்டி தள்ளுவான். அவ்வளவு நேரம் தோக்கணும்னு கத்திட்டு இருந்த ஆப்போனன்ட் டீம் ஆளுங்க ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் நின்னு பாப்பானுங்க. ஏன்னா அவன் இவ்வளவு கஷ்டப்படுறதே அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி தான். இந்த அளவுக்கு ஒருத்தன் உயிரை கொடுத்து ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காண்டி போராடுறானேன்னு எல்லாம் லூஃபின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேருக்கு ஆனந்த கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த மாதிரி ஆப்பனன்ட் ஆளுக்கு சப்போர்ட் பண்ணா அவங்க பாஸுக்கு காண்டாகுமா இல்லையா? உடனே வண்டையா திட்டுவான், ஏன்டா முட்டா மூதேவிகளா, எனிமி டீமுக்கு போய் சீர பண்றீங்க, நான் தாண்டா உங்க கேப்டன், வந்தேன்னா வாயிலே மிதிப்பேன்பா, ஐயோ பாஸ் காண்டாயிட்டாருன்னு அவன் பேரை சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ நம்ம பையன் விடாம சண்டை போறதுனால தானே இந்த பஞ்சாயத்து. இதோட அவன் கதையை முடிச்சிட்டோம்னா எல்லாம் சைலண்ட் ஆயிருவாங்கல்ல. அதனால என்ன பண்ணுவான், அவனோட ஸ்லோ பீமை வச்சு அட்டாக் பண்ணுவானா. லூஃபி அதுல இருந்து அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆக ஓட ட்ரை பண்ணுவான். என்கிட்ட இருந்தெல்லாம் உன்னால தப்பிக்க முடியாதா கண்ணான்னு அந்த பீமை வச்சே லபக்குன்னு லாக் பண்ணிடுவான். அவன் லூஃபி கிட்ட தப்பிச்சு ஓடுறதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்ல. இப்படி நம்மளால அடி வாங்குறத சாப்பரால கூட பார்க்க முடியல. பேசாம நானே களத்துல இறங்கி அவனை துவச்சிடுறேங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் என்னடானா இதோட இவனை காலி பண்ணிடுறேன்னு பீரங்கிய வச்சு கரெக்டா லூஃபியை எய்ம் வச்சு சுடுவான். ஆனா கரெக்டா அந்த கெனான் பால் அவனை அடிக்க வரும்போது அதை ஸ்லோ பண்ணி அது மேல ஏறி நின்னுட்டு ஃபாக்ஸி ஃபைட்டர்ரா கெனான் பால் ஸ்பீடோட மெகடான் பஞ்சையும் சேர்த்து அடிச்சான்னா அவ்வளவுதான், அதோட உனக்கு சங்குன்னு சொல்லிட்டு அப்படியே வருவான். இது அவனோட ஸ்பெஷல் மூவ். இந்த அட்டாக்கை யூஸ் பண்ணி லூஃபியவே கம்ப்ளீட்டா மட்ட பண்ணிடலான்னு ஒரு ஐடியா. அவங்க லூஃபியால மூவ் பண்ண முடியல. சஞ்சி அப்பதான் எடுத்து கொடுப்பான். என்னன்னா லூஃபிய ஸ்லோ பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த கெனான் பால ஸ்லோ பண்ணான். சோ நம்மால எவ்வளவு வேகமா மூவ் பண்றானோ அது மூலியமா தான் அவனால தப்பிக்க முடியும். பட் அந்த வில்ல பயலுக்கு செம கான்பிடென்ட், எப்படியும் அவனை துவச்சு தொங்க விட்டுலான்னு. லூஃபி அந்த பீமோட பவர் ஸ்டாப் ஆனவனே டப்புன்னு மூவ் பண்ணி அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி ஓடுவான். பட் இருந்தாலுமே அவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அட்டாக் பண்ணுவான். என்கிட்ட எல்லாம் எஸ்கேப் ஆக முடியாதா கண்ணான்னு வளைச்சு வந்து ஓங்கி ஒரே அடி லூஃபி அப்படியே திருச்சிருவான். அந்த லூசு பையில ஒரு காமெடி பீஸ்னு பார்த்தா கடைசியில லூஃபியவே அடிக்கிற அளவுக்கு டெரர் பீஸா தான் இருந்திருக்கான். பாவம் நம்ம பையலுக்கு தலை தொங்கிரும். அட அதோட விட்டா பரவாயில்லையே, அந்த கெனானும் அவன் மேல அடிச்சு தெரியுமா. சோ அவன் போட்ட மொத்த பிளானையுமே சொல்லி அடிச்சிருக்கான். ஐயோ லூஃபின்னு நம்மளே கத்துவாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் பாஸ்ன்னு கத்திட்டு இருப்பானுங்க. ஏதாச்சும் எக்கு தப்பா பண்ணா இவங்களையும் வச்சு செஞ்சிருவானோன்னு ஒரு பீதி. நம்மி பார்த்துட்டு என்னாச்சு அவனுக்கு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு முழிப்பா. அந்த டைம் தான் லூஃபியை காட்டுறாங்க. பையன் மறுபடியும் எந்திரிச்சு நின்னுட்டு இருப்பான். ஆக்சுவலா அந்த ஃபாக்ஸி இதோட மேட்ச் முடிஞ்சது, இனிமேட்டெல்லாம் அவனால எந்திரிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு தெனாவட்டா சீன் போட்டுட்டு இருந்தான். ஆனா மறுபடியும் எந்திரிச்சு வந்து நின்னுட்டு இருக்கத பார்த்துட்டு வாயை பொளந்துருவான். அவனை விட சுத்தி இருந்து பார்த்துட்டு இருக்காங்களே மத்தவங்க, அவங்க தான் செம்ம ஷாக் ஆகி லூஃபி பேரை சொல்லி கத்த முடியல. ஆனா காலை கீழே தடன்னு அடிச்சுக்குவாங்க. அப்ப லூஃபி கீழே விழுவான் எந்திரிப்பான். அவனால ஸ்டேபிளா நிக்க முடியல. அந்த டைம் தான் ஏதோ ஒன்னு நோட் பண்ணிட்டு நான் தாண்டா வின் பண்ண போறேன் பானா. உன்னை ஃபாக்ஸி இவ்வளவு அடிச்சு நீ எந்திரிச்சு நிக்கிறேன்னா இதுக்கப்புறம் பேச்சுக்கு இடமே இல்ல, நீ விழுகிற வரைக்கும் நான் அடிச்சுக்கிட்டே இருப்பான்டான்னு மெகாடன் நைன் டெயில்னு சொல்லிட்டு வேகமா அட்டாக் பண்ண வருவான். இங்க லூஃபி கம்னு சொல்லி கத்திட்டே அட்டாக் பண்ண வருவான். சோ ரெண்டு பேருமே மாத்தி பஞ்சு வச்சுக்குவானுங்க. கொலவெறித்தனமா இருக்கும். சுத்தி இருந்து பாக்குறவங்க எல்லாம் அடேங்க அப்பா இப்படி ஒரு ஃபெரோஷியஸான ஃபைட்டா இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லையேன்னு வேற லெவல்ல கமெண்ட்ரி. நம்மாலேயே சொல்லவா வேணும், விடாத லூஃபி அந்த ஸ்பாட்லயே அவனை செஞ்சுருன்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. இப்படியே அவங்க மாத்தி பஞ்சு வச்சுக்கிட்டே இருந்ததுல அந்த ஃபாக்ஸியோட பஞ்சு எதுவுமே லூஃபி மேல படல. ஆனா லூஃபியோட பஞ்சு ஃபாக்ஸி மேல பட ஆரம்பிச்சிருச்சு. அதனால விடாம போட்டு பொல காட்டுவானா. உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இப்படியே விட்டா நம்மள கண்டிப்பா செஞ்சு விட்டுட்டு போயிருவான்னு. அதனால மூதேவி மறுபடியும் ஸ்லோ பீமை யூஸ் பண்ணிடுவான். அவ்வளவுதான், எல்லாருமே பார்த்துட்டு மிரண்டுருவாங்க, என்ன அவன் ஸ்டாப் ஆயிட்டான்னு. அட ஸ்லோ பீம் வழக்கமா யூஸ் பண்றதானே, எதுக்கு இவங்க ஷாக் ஆனாங்கன்னு பார்த்தா அந்த ஸ்லோ பீம் லூஃபி மேல படல, அப்படியே அவனுக்கு ரிவர்ஸ் ஆயிருச்சு. அப்படின்னா இப்ப லூஃபி நார்மலா இருக்கான், அவங்க பாஸ் தான் ஸ்லோ ஆயிட்டான். எப்படின்னு எல்லாருமே மறந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம லூஃபி கையில இருந்து ஒரு கண்ணாடி பீஸ் கீழே விழும். அப்பவே நம்மளுக்கு ஐடியா வந்துச்சுல்ல, அது இத வச்சுதான் அந்த மிரர் ரூம்ல அடிச்சு உடைச்சானே கண்ணாடிய, அந்த டைம் எடுத்திருக்கான் போல. இப்ப அவனுக்கே ரிவர்ஸ் பண்ணி விட்டானா, கண்ணா இதுக்கு முன்னாடி நீ ஓ அடிய காமிச்ச, ஏன் அடியா பாக்குறியான்னு கம்னு சொல்லி கைய கண்டமே சுத்தி ஓங்கி மூஞ்சோட ஒரே அடி. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணு பெருசா ரிஸ்க் எல்லாம் எடுக்கல. பாட்டு கேஷுவலா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவான். இங்க இவன் போயிட்டு இருக்க அங்க அவனோட மூஞ்சி ஷேப்பு கொஞ்சமா மாறும். எல்லாரும் அப்படியே ஆர்வமா பாப்பாங்க. ஜோரோ இன்னும் 8 செகண்ட் தான் இருக்குமா, எல்லாம் என்ன போதும்னு அப்படியே பாசல கூட்டிட்டு இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு 7 6ன்னு கவுண்டர் குறைச்சிக்கிட்டே வருவாங்களா. அப்படி இங்க கவுண்ட் டவுன் பண்ண அங்க மூஞ்சோட ஷேப்பு கொஞ்சமா மாறிட்டே போகும். நம்ம உசோப்பு சும்மா இல்லாம ஏன்டா எல்லாம் வெட்டியா இருக்கீங்க, கவுண்ட் டவுன் பண்ணுங்க, செம ஃபன்னா இருக்குமா. உடனே கூட்டமே சேர்ந்து 3 2 அவன் பாடி பாதி வளைஞ்சு காலெல்லாம் மேல தூக்கிருச்சு.
கரெக்டா ஒண்ணுன்னு சொல்லும் போது சோலி முடிஞ்சுன்னு லூஃபி கேட்டா சொல்றதோட அவனை விட இங்க நம்ம ஆளுக்கு தான் செம ஹாப்பி. சாப்பருக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் தார தாரையா கொட்டும். இங்க மத்தவனுங்க எல்லாம் ஐயோ பாஸ் இப்படி லூஸ் ஆயிட்டி ஐயான்னு கத்திட்டு இருப்பானுங்க. அடி வாங்கினவன் அப்படியே ஸ்கையில சுத்திக்கிட்டே மேல போவானா, பாஸ் உங்களால முடியும் திரும்பி வாங்க வாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பானுங்க. ஆனா அவன் நேரா தண்ணிக்குள்ள போய் பொத்தகட்டின்னு விழுவான். யாராலையுமே நம்ப முடியல அவங்க பாஸை இப்படி அடிச்சு தெறிக்க விடுவான்னு. அட தண்ணியில போய் விழுந்தான்ல, அது சர்க்கிள்க்கு உள்ள என்ன பரவாயில்ல, வெளியில அப்படின்னா கன்ஃபார்மா லூஃபி தான் வின்னர். சும்மாவே அந்த ஆங்கர் வண்ட வண்டையா பேசுவான். இனி பேச்ச நிப்பாட்டுவானா? நடந்த 920 மேட்ச்ல இது வரைக்கும் தோல்வியே பார்க்காத எங்க லெஜெண்டரி பாஸ் இப்ப தோத்துட்டாருமா. அவன் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன்ல, அதனால அவனால மேல நீந்தி வர முடியல. அட அவன் க்ரூ மெம்பர்ஸ் ஆச்சு போய் காப்பாத்த வேண்டாமா? அவங்க தோத்த ஷாக்ல இருப்பானுங்க. லூஃபி அவன் ஃப்ரெண்டு காண்டி படாத பாடுபட்டு சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கான்ல, அத சொல்லி எல்லாருமே அவனை பாராட்டி தள்ளுவாங்க. இப்ப என்ன நம்ம பாஸ் தோத்துட்டாரா, சரி ரைட்டு அவரை காப்பாத்த வாச்சு செய்யலான்னு ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் கிளம்புவான். அவனை பார்த்து 10 பேர் கிளம்புவான். எப்படியே மொத்த கூட்டமும் கிளம்பி பிச்சுக்கிட்டு தண்ணிகளை ஊதிப்பானுங்க. என்ன அவனுக்கு எல்லாம் மொத்தமா குதிச்சதுல அந்த இடமே சின்ன பின்னமாயி கந்தரகோலம் ஆயிரும். அங்க அவன் பாஸ் நீந்த முடியாம அப்படியே தண்ணிக்குள்ள போவான். இங்க லூஃபியா படுக்க போட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தா நம்ம உசோப்பு இனிமேட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றான்னு சொல்லி வாயிலேயே குத்திட்டு இருப்பான். அவனே நொந்து போயிருக்கான். அவனை போட்டு இப்படி நோண்டிட்டு இருந்தானா நமியே கவலைப்படுவா. பின்ன சண்டை போட்டு கடைசியில சாகுற நிலைமைக்கு போயிட்டு வந்துட்டான்ல, எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது டப்புன்னு லூஃபி எந்திரிச்சு, நான் இப்ப எங்க இருக்கேன்? குயின்ஸ்லாந்து ஸ்விமிங் பூல்ல. அது இல்ல, நான் இப்ப சண்டை போட்டு இருந்தேன்ல, நான் ஜெயிச்சிட்டேனா? கனவு மாதிரி இருந்துச்சு. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேப் போடாம கேப்பான். அடே பதறாதடா, நீ ஜெயிச்சிட்டேன்னு சொன்னவனதான் பையன் சைலண்ட் ஆவான். அதுக்கப்புறம் தான் பயலுக்கு கொஞ்சம் நிம்மதி. அப்ப உசோப்பு நான்லாம் தோத்துருவேன்னு கொஞ்சம் கூட கவலையே படலம்பா. தம்பி கடுகு சைஸுக்கு புழுகலாம், ஆனா காண்டாமுருக சைஸுக்கு புழுக கூடாது, வாயிலேயே மிதிப்பேன்பா நம்ம சஞ்சி. இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம ஆளுக வேற எந்த கப்பலுக்கு இனி பைரட் ஆகணும்னு அவசியமே இல்ல. அது வரைக்கும் சந்தோஷம். சோ இப்படி அவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அந்த ஃபாக்ஸி மூக்குல பிளாஸ்டரோட வந்து கத்திட்டு கிடப்பான். ஏன்டா லூஃபி, என்னோட அசைக்க முடியாத ரெக்கார்டை நீ பிரேக் பண்ணிட்டல, உன்னை விட மாட்டேன்பா. ஆனா அதுக்கப்புறம் கை கொடுத்து பிரதரும்பா. எல்லாருமே சிரிச்சுட்டு இருப்பாங்க, எப்படி நம்ம பாஸ் சரண்டர் ஆயிட்டாரேன்னு. அட கை கொடுத்தவன் அவனை தூக்குறக்காண்டி கை கொடுக்கல, தூக்கி அடிக்கிறதுக்காக கை கொடுத்திருக்கான். அப்படி நம்ம லூஃபிய தூக்கி ஒரே அடி. லூஃபிக்கு எதுவும் ஆயிருக்காது, அந்த ஃபாக்ஸிக்கு தான் மூஞ்சி பிதுங்கி இருக்கும். என்னடான்னு பார்த்தா நம்ம பயலோட கை தான் ரப்பராச்சே, தூக்கி அடிக்கிறேன்னு இழுத்திருப்பான். அது சொயின்னு இழுத்தவன அவனே குப்பரக்கா விழுந்த மண்டைய உடைச்சிருக்கான். நெத்தியில போண்டா சைஸுக்கு வீங்கிரும். அதுக்கப்புறம் கத்திட்டு கிடப்பான். என்னடா லூஃபி ரூல்ஸ மறந்துட்டியா? உனக்கு வேணுங்கிற 500 பேர்த்த எடுத்துக்காமானா உடனே நம்ம லூஃபி சாப்பரு ரோபினு வாங்கப்பா. சாப்பரு கண்ணீரோட கட்டி புடிச்சு கதறி கதறி அழுவான். நல்ல வேலை நீ காப்பாத்திட்டாடா லூஃபின்னு. சரி ஓகே, இப்ப 2 பேர்த்த சூஸ் பண்ணிட்டான்ல, இனி அடுத்த யார சூஸ் பண்ண போறான்னு எல்லாத்துக்கும் ஒரே ஆர்வம். ஆனா லூஃபி என்ன பண்ணுவான், உங்க பிளாக கொடுங்கம்பா. உடனே அவனுக்கே ஷாக் ஆயிரும். ஏன்டா எங்க பிளாக் எவ்வளவு பெருமையான ஒண்ணு, அத உங்ககிட்ட கொடுக்கணுமான்னு கேட்ட உடனே அடே லூசு பையல, உன் கப்பல்லாம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா நீயும் மத்த இடத்துக்கெல்லாம் போகணும்ல. உடனே பரவாயில்லையே பையன் ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கான், ஆனா அவங்க சிம்பிள் அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாச்சு, சரி பாருங்கன்னு சொல்லி அந்த சிம்பிளை காட்டுவானுங்க. உடனே லூஃபி என்ன சொல்லிடுவான், எனக்கு இந்த சிம்பிள் வேணும், உங்களுக்கு நான் வேணா புது சிம்பிள் வரைஞ்சு தர்றேன்னு கண்ட மேனிக்கு அவன் கைவரிசையை காட்டி விடுவான். அதை பார்த்துட்டு அட கன்றாவியே, இப்படி ஒரு கருமத்தை கப்பலை மாட்டிட்டு சுத்துறதுக்கு நாங்க எல்லாம் சூசைட் பண்ணி செத்துருவோம் பாக்கே. ஆனா நம்மாலு நீங்க எல்லாரும் எனக்கு தேங்க்யூ சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் பரவாயில்லமா, அதெல்லாம் ஒரு கன்றாவி இல்ல, ஒழுங்கா ஓடிடுன உடனே பையன் மொத்தத்தையும் கழட்டிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். ஆனா அந்த சப்பமுக்க என்ன சொல்லுவான், நீ இன்னும் 497 பேரை பிக் பண்ணணும், ஒழுங்கா செலக்ட் பண்ணும்பா. டே காடா முக்க அத்தனை பேரை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன், எனக்கெல்லாம் தேவையில்லாமா, ஆனா ரூல்ஸ் தான், அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ 497 பேரை செலக்ட் பண்ணியே ஆனும்பா. நம்ம டீம் ஆளுகளும் ஆமா நீ ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த கடைசியில இருந்து அப்படியே ஆரம்பிப்பான். கரெக்டா அந்த போர்ச்சு பிள்ளைக்கு இந்த பக்கம் நிக்கிறானே ரெஃப்ரி, அவன் வரைக்கும் செலக்ட் பண்ணுவான். கரெக்டா 497 பேர் வந்துடும். அப்படின்னு அந்த ஃபாக்ஸி கேப்டன் போர்ச்சு ஹாம்பர்க் இவங்க 3 பேர்த்த தவிர எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. சந்தோஷமா நீ கேட்ட உடனே எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டார் ஹேட் வின் பண்ணிட்டாங்க, இது ஸ்டார் ஹேட்டோட புது யுகம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்களா. அங்க அந்த ஃபாக்ஸி பைய பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். இப்ப பஞ்சாயத்து என்னன்னா நம்மளால இருக்கிற கோயிங் மேரி கப்பல்ல அத்தனை பேர்த்தெல்லாம் ஏத்திட்டு போகவே முடியாது, அதனால அந்த பெரிய கப்பலை தான் ஏத்தணும்பா. உடனே அந்த ஃபாக்ஸிக்கு செம்ம காண்டாவும், ஏன்னா அது அவனோட கப்பலாச்சே. சுத்தி இருக்கவங்க எல்லாம் கழுவி கழுவி ஊத்துவானுங்க. ஏன்டா லூசாடா நீ, வெறும் 3 பேர் மட்டும் எப்படி அந்த கப்பலை ஓட்ட முடியும், நன்னாரி பயல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு உடனே அப்படியே வாய பொளந்துருவான். அப்படியே கட் பண்ணா எல்லாம் அவங்க பாஸ் அனுப்பி வைப்பானுங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க பழைய பாஸ், உங்களுக்கு கோல்டு பிடிச்சிக்காம உங்க உடம்ப மட்டும் நல்லபடியா பாத்துக்கங்க, என்ன ரொம்ப வீக்கா இருக்கீங்க, அடிக்கடி குளிங்க, நாத்தம் தாங்க முடியல, முடிஞ்ச அளவுக்கு பல்லு விளக்க பாருங்க, பக்கத்துல எந்த நாயும் வர முடியலன்னு வேற சொல்லுவாங்க. அப்படி எங்க சொல்லி அனுப்பிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தா ஒரு சின்ன போட்டை ரெடி பண்ணி அதுல லூஃபி வரைஞ்ச டிராயிங்கையும் வரைஞ்சு விட்டு போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவனுக்கு என்ன செம்ம காண்டாவும், ஏ லூஃபி இதுக்காகவே உன்னை சும்மா விட மாட்டான்டான்னு கத்திக்கிட்டே போவான். ஜோரோ எல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா, கடைசி வரைக்கும் காமெடி பண்ணிட்டே இருக்கானுங்கன்னு முழிப்பான். சார் ரைட் லூஃபி என்ன பண்ணுவான், மத்தவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு நியூ ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் உங்க எல்லாத்துக்குமே முதல்ல ஒரு வேலை வச்சிருக்கேன், எல்லாரும் ரெடியானு கேட்பான். ரப்பர் பாஸ் நீங்க என்ன சொன்னாலும் கேட்போம், உசுர கூட கொடுக்க தயாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்க எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்குறேன்பா. என்ன பாஸ் என்னாச்சுன்னு கேட்டா, நீங்க எல்லாருமே உங்களோட பழைய குரூக்கே போங்க, இல்லன்னா அந்த பாஸ்கெட்டே வேணாலும் போங்க, உங்க எல்லாத்தையுமே நான் ஃப்ரீயா விடுறேன், என்ன
இன்னையில இருந்து நீங்க எல்லாம் ஃப்ரீ பேர்டும்பா. அத்தனை பேத்துக்குமே செம சந்தோஷம். உடனே அந்த கப்பல் எடுத்துக்கிட்டு அவங்களோட பாஸையே தேடி போவாங்க. பாஸ் வெயிட் பண்ணுங்க, உங்களை தேடி நாங்க வந்துகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே எப்பவுமே ஃபாக்ஸி பைரட் தான், நெல்லுங்க நெல்லுங்கன்னு கத்திக்கிட்டே போவானுங்க. டோன்ஜெட்டுக்கு அதை பார்த்துட்டு செம ஹாப்பி. ஏன்னா சும்மா சும்மா வந்து வம்பு பண்ணிட்டே இருப்பானுங்க. இப்பதான் தொல்லை ஒளிஞ்சுது. இனிமேட்டு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல கல்யாணி. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம வில்லேஜ ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் அதை பத்தி கவலையே வேண்டாமா. காடு வா வாங்குது, வீடு போங்குது. இதுல எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. டைம் லூஃபியோட பாட்ட சும்மா கேத்தா வருவாங்க. அந்த பெரியவருக்கு நம்ம ஆளுகளை பார்த்தோன்னே சந்தோஷம். வந்த லூஃபி இந்தாங்க அவங்க பிளாக், நான் உங்களை அடிச்சு தெரிய விட்டுட்டேன். இனிமேட்டு எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்லப்பா. உனக்கு நிறைய அடிபட்டுருச்சேன்னு சொன்னா இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒரு மேட்டராம்பா. உடனே அவரும் கல்யாணியும் சேர்ந்து தேங்க்ஸ்பாங்க. அப்படின்னா இதுக்காக தான் நீ சேலஞ்ச் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியாடான்னு நம்பி கேட்டுட்டு இருப்பா. அந்த டைம் திடீர்னு பார்த்தா அந்த இடமே பயங்கரமா அதிர்ந்து டப்பு 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 டப்புன்னு மண்ணெல்லாம் மேடாகுமா. அப்போ புழுதியை கிளப்பிக்கிட்டு அடியில இருந்து ஏதோ ஒண்ணு வெளியில வரும். பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஆமா யார் நீ கேட்டா அது திருப்பி இவங்கள பார்த்து யார் நீங்க கேட்கும். என்னங்கடா இது பேசுதுன்னு பார்த்தா அது பேசலடா வெண்ண, நான் தான்டா பேசிட்டு இருக்கேன்னு ஹெல்மெட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியில வருவான். இவன் பேரு தான் சாம்பியனாமா. சாம்பியன்னா எதுல சாம்பியன் கேட்பாங்க. நல்ல கேள்வி. இந்த உலகத்துல கூலிய தோன்றதுல நான் தான் சாம்பியனும்பா. அவன் ரெக்கார்டை வச்சு மத்தவங்க கிட்ட சேலஞ்ச் பண்றானாமா. ஏன்டா அந்த வயசானவரோட ஹவுஸ டேமேஜ் பண்ணிட்டு என்னடா சேலஞ்சுன்னு கேட்டா எது வயசானவரான்னு பாப்பான். அவர் அவனை பார்த்து பயங்கரமா ஆனந்த கண்ணீர்ல அழுது புலம்புவாரு. அட மேட்டர் என்னன்னா அந்த பையன் வேற யாரும் இல்ல, டோன்ஜெட்டோட பேராண்டி. சின்ன வயசுல இந்த மூளை அவனுக்காண்டி இவர் தான் கொடுத்திருப்பாரு. இந்த உலகத்திலேயே நீ தான் பெரிய குழி தோண்டியா வரணும், ஹார்டான பாதையெல்லாம் நீ தோண்டி பழகணுங்கிற மாதிரி சொல்லி பில்டப் எல்லாம் பண்ணிருப்பாரு. அவனும் ஒரு நாள் நான் கண்டிப்பா சாம்பியன் ஆவேன்னு சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி கதறுவாங்க, தாத்தா பேராண்டின்னு. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ண தாத்தாம்பா. அவரு வழக்கம் போல சொல்றதான், கடைசியா பார்த்ததை விட இப்ப நல்லாவே வளர்ந்துட்டப்பா, உன்னை பார்க்காம நான் பால் கூட குடிக்கல பாரு, இருந்தாதான குடிக்க. சோ இப்படியே கதறி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அப்படியே சாயந்தரமா ஆகுது. அவன் அவங்க தாத்தாவை எவ்வளவு மிஸ் பண்ணான்னு சொல்லுவான். அதாவது அவர் மேல இருந்த கவலையில அவரோட ஆசையை எப்படியாச்சும் நிறைவேற்றியே ஆகணும் தான், உலகத்திலேயே பெரிய குழி தோண்டி ஆகணும்னு பையன் முடிவு பண்ணி பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். அதுதான் அவன் வாழ்க்கையோட லட்சியமாமா. சரி சாம்பியன் ஆயிட்டியான்னு கேட்டா உலகத்தோட இந்த பக்கம் இருந்து அந்த பக்கமா குழி தோண்டிட்டு இருக்கானாமா. அட்டு புட்டுன்னு முடிச்சிருவான்னு ஒரு நம்பிக்கை. எப்படியே எல்லாம் மாத்தி மாத்தி பேசி பயங்கரமா சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன ஒரு வழியா எல்லா பஞ்சாயத்தும் ஓவரு. இனி கிளம்ப வேண்டியதானே. அந்த பெரியவருக்கெல்லாம் நம்ம பயிலுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல. நம்ம பையதான் எப்பவும் கேஷுவலான ஆளாச்சே, ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, நல்லபடியா இருங்கப்பா. அவரு நான் உங்களை கண்டிப்பா மறக்க மாட்டேன், தேங்க்யூ பாரு. அவரோட பேராண்டியும் தேங்க்யூ சொல்லி அனுப்பி வைப்பானா. நல்லபடியா இருங்க, சீக்கிரமா கிராமத்தோட போய் சேருங்க அப்படி இப்படின்னு எல்லாம் மாத்தி மாத்தி ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே கப்பல் எடுத்துக்கிட்டு சல்லுன்னு போவாங்க. லூஃபி லாக் போஸ்ட் செட் ஆயிருச்சான்னு நம்பிக்கிட்ட கேட்பான். அதெல்லாம் பக்காவா செட் ஆயிருச்சாமா. இப்ப நம்ம ஆளுங்க அடுத்த ஐலாண்டுக்கு போகணும். ஆனா இப்ப இவங்க கப்பலை சரி பண்ண ஆள் வேணும்ல. கண்டுபிடிச்சா போச்சு, தட்டி பிரிப்போன்னு சொல்லிட்டு சும்மா கேத்தா போகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.